ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கான அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோவை தான் நான் போட போகிறேன். காலையிலே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதுலேயே நான் இப்போ தான் போய் அப்ளிகேஷன் போட போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஷார்ட்ஸ் போட்டுட்டு உடனே நான் அப்ளிகேஷன் போட போயிட்டு அப்ளிகேஷன் போட்ட அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதை பார்த்துட்டு தெளிவாக இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க. இல்லை டாக்குமெண்ட் வீடியோ தனியாக எங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா, ஆல்ரெடி நான் இந்த சேனல்லே டாக்குமெண்ட் வீடியோ போட்டிருக்கேன். அந்த டாக்குமெண்ட் வீடியோவோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் பாருங்கள். அதை பார்த்து தெளிவாக எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு போங்க. ஈஸியாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். எந்த காம்ப்ளிகேஷனுமே கிடையாது. எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக அப்லோட் ஆகிடுது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. ஃபஸ்ட்டு நீங்கள் போய் செக் பண்ண வேண்டிய அந்த வெப்சைட் வந்து tnmedicalselection.net or .org. இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கான லிங்க் இருக்கும். இப்போது இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டு அங்கே நிறைய லிங்க்ஸ் உங்களுக்கு முன்னாடியே இருக்கும். அதில் கிளிக் ஹியர் டு அப்ளை த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஆஃப் டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங் அந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஐடி ஒரு இமெயில் ஐடி அப்புறம் பாஸ்வேர்டுன்னு ரைட் சைடில் இருக்கு இல்லையா, அது வந்து ஆல்ரெடி லாகின் ஐடி க்ரியேட் பண்ணி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கு நம்ம இப்போது நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கிளிக் ஹியர் டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறீங்க. இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் நம்ம இதுக்கப்புறம் பண்ண போகிறது. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அடுத்ததாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பர்சனல் டீட்டெயில்ஸ்னு கேட்டிருக்காங்க. பர்சனல் டீட்டெயில்ஸில் ஃபஸ்ட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே HSC தான். அதுக்கு அடுத்தது உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணணும். அப்புறம் குவாலிஃபைடு இயர், நீங்கள் இப்போ 12th எந்த இயர் பாஸ் அவுட் ஆனீங்க. இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி 12th முடித்தேன். அப்போ வந்து நான் 2021 2022 வரைக்கும் 12th படித்த பட்சு. அப்போ நான் 2022 தான் வந்து என்னோடய குவாலிஃபையிங் இயர் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை தான் நான் இங்கே போடுவேன். அடுத்தது HSC ஆர் ஈக்குவலண்ட் ரெஜிஸ்டர் நம்பர். இந்த HSC ஆர் ஈக்குவலண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் வந்து உங்களுக்கு அவங்களோட 12th மார்க் ஷீட்டில் இருக்கும். அந்த 12th மார்க் ஷீட்டில் இருக்கிற பர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர், அந்த ரெஜிஸ்டர் நம்பர் தான் நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணணும். அடுத்தது வெதர் +1 பாஸ்டு ஆர் நாட். மோஸ்ட்லி எல்லாருமே +1 பாஸ்டு தான், அது எஸ் கொடுத்துருங்க, அவ்வளோதான். அடுத்தது லாகின் ஐடி. இந்த லாகின் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறது தான். இது எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு வேணும் நான் சொல்கிறேன். உங்களோட நேம், இப்போ என்னோடய நேம் எக்ஸாம்பிளுக்கு மதன்ராஜ்னு என்னோடய நேம் போட்டுட்டு பின்னாடி என்னோடய பர்த் இயர் அந்த மாதிரி போடலாம். அந்த மாதிரி உங்களோட நேம் என்ன அப்படின்றத போட்டுட்டு உங்களோட இயர் கூட நீங்கள் போடலாம். அந்த மாதிரியும் போடலாம். இது உங்கள் விருப்பம். இது வந்து உங்களுக்கு லாகின் ஐடியா வைக்கணும்னு இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்ததாக மொபைல் நம்பர் வந்து எது உங்கள் கையில் எப்பயுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மொபைல் நம்பரை கொடுங்க. ஏன்னா இது வந்து ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கும் தேவைப்படும். ஸோ எந்த இமெயில் ஐடியோ எந்த மொபைல் நம்பரும் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து நீங்கள் கொடுங்க. அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். அப்ளிகேஷனில் ஆல்ரெடி எங்கள் அப்பாவோட நம்பர் அம்மாவோட நம்பர் கொடுத்துருக்குறேனே ப்ரோ, அப்போ அதுதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அந்த நம்பர் இந்த நம்பர் வேறு மாதிரி கூட கொடுக்கலாம். அந்த இமெயில் ஐடி இந்த இமெயில் ஐடி வேறு மாதிரி கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அடுத்தது அந்த இமெயில் அட்ரஸ்ஸு. அதுக்கப்புறம் க்ரியேட் நியூ பாஸ்வேர்ட். இந்த க்ரியேட் நியூ பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுறதுல ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டில் ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கோட் இருக்கும், அதாவது ஸ்பெஷல் சிம்பிள், அந்த ஹேஷ்டேகு அட்டு அந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருக்கணும், ஒரு சிம்பிள் இருக்கணும், அப்புறம் ஒரு நம்பராவது இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறது வந்து மினிமம் 8 to 16 கேரக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிவிடுங்க. மோஸ்ட்லி இது வந்து நீங்கள் போன அப்ளிகேஷன் போடும்போது என்ன மாதிரி பாஸ்வேர்ட் செட் பண்ணிங்களோ அதே பாஸ்வேர்டை கூட இங்கே போட்டுக்கிட்டிங்கன்னா ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் வேறு மாதிரி பாஸ்வேர்ட் கூட க்ரியேட் பண்ணலாம், உங்கள் இருக்கும். அடுத்தது இங்கே க்ரியேட் பண்ண அதே பாஸ்வேர்டை மறுபடியும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போட்டிங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடும். அடுத்தது நேம் ஆஃப் த கேண்டிடேட் ஆஸ் இன் 12th மார்க் ஷீட். தெளிவாக பார்த்துக்கோங்க. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், 12th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து நேம் நீங்கள் கொடுக்கணும். இப்போ வந்து அப்ளிகேஷனில் வந்து எனக்கு என் ஃப்ரெண்டு கேட்டிருந்தது வந்து அப்ளிகேஷனில் என்னோடய இனிஷியல் வந்து நான் முன்னாடி போட்டுட்டேன், ஆனால் எனக்கு 12th மார்க் ஷீட்டில் இனிஷியல் பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா 12th மார்க் ஷீட்டில் உனக்கு எப்படி இருக்குது நேமு அந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். அட்மிட் கார்ட்லேயோ ஸ்கோர் கோட்லேயோ முன்னாடி உனக்கு இனிஷியல் இருந்தாலும் பரவாயில்ல, 12th மார்க் ஷீட்டில் உனக்கு பின்னாடி இனிஷியல் இருக்கா அப்போ நீ பின்னாடி இனிஷியல் இருக்கிற மாதிரி போடணும். அதில் உனக்கு ஸ்பேஸ் இருக்கா அதில் இருக்கிற மாதிரி தான் நீ போடணும். ஆஸ் பர் 12th மார்க் ஷீட் தான் உன்னோட நேமை நீ என்ட்ரி பண்ணணும். இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு வரப்போகிற பேஜ் இது தான். இதில் வந்து உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்க போகிறாங்க. ஸோ அதெல்லாம் தெளிவாக கொடுத்துருங்க.
இந்த எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக கொடுத்துட்டிங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டே சப்மிட் கொடுங்க. பொறுமையாக பண்ணுங்கள், ஒரு அவசரமும் கிடையாது. ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பொறுமையாக உட்காந்து எல்லாத்தையும் பண்ணுங்கள். அதுதான் ஏன்னா இது வந்து என்ன பிரச்சனைனா, நம்ம ஒரு தடவை சப்மிட் பண்ணிட்டோம், அதாவது ஃபுல்லாக பேமெண்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்ஷன் விண்டோலாம் கிடையாது. இந்த டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங்கில் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் தெளிவாக இந்த எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஒரு செக் பண்ணிவிட்டு கடைசியாக பேமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்பப்போ பண்ணும்போதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணியே நீங்கள் சப்மிட் கொடுங்க, அது இன்னும் நல்லது. அண்ட் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இது லென்த்தாக இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தெளிவாக போய் அப்ளை பண்ணிடலாம். அண்ட் அப்ளை பண்ணும்போது கூட உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வருதுன்னா டக்குன்னு எடுத்து பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் லென்த்தாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க, ஏன்னா இது வந்து டீட்டெயிலாக எல்லாத்தையும் சொன்னால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அதுக்காக தான். அடுத்ததாக இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குது அப்படின்றதுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு உங்களோட நேம் வந்து 12th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி எங்கேயும் கொடுத்துருங்க. அடுத்ததாக உங்கள் பேரண்ட்டோட நேம், பேரண்ட் இல்லை கார்டியன், அவங்களோட நேம் கொடுக்கணும். அடுத்ததாக உங்களோட பிளேஸ் ஆஃப் பர்த், தமிழ்நாடு தான் மோஸ்ட்லி இருப்பீங்க பார்க்குறவங்க, இல்லை உங்களோட பிளேஸ் ஆஃப் பர்த் வேறு மாதிரி, நீங்கள் வந்து வேறு இடத்துல பிறந்து இங்கே படிச்சுட்ருக்கிறீங்க, வேறு ஸ்டேட்டில் தான் நான் என்னோடய பர்த்து, பட் நான் இங்கே தான் செட்டில் ஆகிருக்கேன், இங்கே தான் படித்தேன் ஸ்கூலிங்கெல்லாம் அப்படின்னா உங்களோட ஸ்டேட் ஆஃப் பர்த் அப்படின்றது என்னன்னு அப்படின்றத இங்கே நீங்கள் போடணும். உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதை டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிவிடுங்க. நீங்கள் மேலா ஃபீமேலா அதை என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்தது நேஷ்னாலிட்டி இந்தியன், அந்த மாதிரி உங்களோட நேஷ்னாலிட்டி என்னன்றதை போடணும். அடுத்தது நேட்டிவிட்டி, எந்த ஊர் உங்களோட நேட்டிவ், நீங்கள் இப்போ இங்கே உங்களோட நேட்டிவிட்டி என்ன அப்படின்றது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டில் எந்த ஊர் நீங்கள் போட்டுருக்கீங்களோ அதை நீங்கள் போடணும். அடுத்ததாக ரிலீஜியன், நீங்கள் எந்த ரிலீஜியன்லேருந்து வரீங்க, ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா ஆர் அதர் ரிலீஜியன்ஸ், எந்த ரிலீஜியன்லேருந்து நீங்கள் வரீங்களோ அந்த ரிலீஜியன் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அடுத்ததாக கம்யூனிட்டி, நீங்கள் எந்த கம்யூனிட்டிலேருந்து இருக்கீங்க, ஓசியா, பிசியா, எம்பிசியா, எஸ்சிஏவா, எஸ்சியா, எஸ்டியா, அதுக்கு தெளிவாக இங்கே போட்டுருக்கணும். அடுத்ததாக உங்களோட கேஸ்ட் நேம், பிசின்றதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்குன்னு ஒரு கேஸ்ட் நேம் இருக்கும். அந்த கேஸ்ட் நேம் என்ன அப்படின்றத நீங்கள் இதில் பண்ணணும். உங்கள் கேஸ்ட் நேம் என்னன்னு தெரியலனா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேஸ்ட் நேம் என்ன அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் போடுறீங்கன்னா அவங்ககிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா அவங்களே பார்த்து போட்டுருவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்ததாக ஆதார் நம்பர், உங்களோட ஆதார் நம்பர் ஒரு 12 டிஜிட்ஸ் இருக்கும். அந்த 12 டிஜிட்ஸை தெளிவாக என்ட்ரு பண்ணுங்கள், எனக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆதார் நம்பர் தப்பாயிருச்சுன்னா எல்லாமே தப்பாயிரும். ஸோ தெளிவாக அதை என்ட்ரு பண்ணுங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது இஷ்யூ பண்ண டிஸ்ட்ரிக் எது, உங்களோட இஷ்யூ பண்ண டிஸ்ட்ரிக் எது அப்படின்றது, எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆகிருக்கு அப்படின்றத கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்து கரெக்டாக போட்டுருங்க. இஷ்யூ பண்ண தாலுக்கு எது அப்படின்றதும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும், அதில் இருக்கிற மாதிரி போட்டுருங்க. அடுத்ததாக இஷ்யூவிங் அத்தாரிட்டி, யார் இதை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அதுவும் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இந்த தாலுக்கு டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்கிறதுக்கு கீழே வந்து ரைட் சைடில் இருக்கும். ஸோ அதை பார்த்து கரெக்டாக போட்டுருங்க. மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து ஜோனல் டெப்யூட்டி தாசில்தார்னு இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக சர்டிஃபிகேட் நம்பர், உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு டாப்லேயே ஒரு நம்பர் இருக்கும், டிஎன் அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் இருக்கும். அந்த மாதிரி நம்பரை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர்னு போட்டே கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள், வேறு ஏதாச்சும் நம்பர் என்ட்ரு பண்ணிடாதீங்க. அடுத்தது டேட் ஆஃப் இஷ்யூ, இந்த சர்டிஃபிகேட்டை எப்போ இஷ்யூ பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த டேட்டு எப்போ அப்படின்றத கரெக்டாக போட்டுருங்க. இது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க தெளிவாக, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ் அண்ட் பெர்மனண்ட் அட்ரஸ், உங்களோட அட்ரஸ் என்னது கரெக்டாக, உங்களோட டோர் நம்பரு, ஸ்ட்ரீட்டு, அந்த ஏரியா நேமு, வில்லேஜா, அந்த ஏரியாவோடது போஸ்ட் ஆஃபீஸ் அட்ரஸ். சிம்பிளாக ஒரு இடத்துல நீங்கள் அட்ரஸ்ஸு, இப்போ ஒரு ஆன்லைன் ஆர்டர் போடுறோம், டெலிவரி வரதுக்கு அட்ரஸ் போடுறோன்னா என்ன அட்ரஸ் கொடுப்பீங்களோ அந்த அட்ரஸ் எடுத்து நீங்கள் போட்டுருங்க. அடுத்தது உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன, உங்களோட ஸ்டேட் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட இப்போ இருக்கிற அட்ரஸும் பெர்மனண்ட் அட்ரஸும் ஒன்று அப்படின்னா நீங்கள் பெர்மனண்ட் அட்ரஸ் கீழே வந்து சேம் ஆஸ் அட்ரஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அட்ரஸ் இஸ் சேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அட்ரஸ் இஸ் சேமை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கிறது அப்படி இங்கே வந்துடும். மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கும், இல்லை நாங்கள் வாடகை வீட்டில் இப்போதைக்கு இருக்கோம், எங்கள் பெர்மனண்ட் அட்ரஸ் வேறு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கரெக்டாக போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து அது அட்ரஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு வரும். இந்த அடுத்த பேஜ் வந்து ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன், நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் 6th to 12th வந்து தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்கீங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்து எஸ் கொடுத்துருங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தா மோஸ்ட்லி இங்கே அப்ளை பண்ணுவீங்க நினைக்கிறேன். அதுக்கடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் இல்லை ஆர்டியில் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, ஆர்டியில் படிச்சிருக்கீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நான் கொடுத்துருங்க. அடுத்ததாக ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி, இது வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். இது என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பாசிங் இயர் கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பாசிங் இயர் நீங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா. ஸோ 12th எப்போ பாஸ் அவுட் ஆனீங்கன்னு உங்களுக்கு தெரியும், அந்த இயரை ஃபஸ்ட் போட்டு
அதுலேருந்து ஒவ்வொரு இயராக முன்னாடி போட்டுருங்க. ஸோ இப்போ நான் வந்து 12th வந்து 2022 பாஸ் அவுட் ஆனேன். ஸோ 2022, 21, 20, 19, 18, 17, 16 அப்படின்னு தான் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களோட ஸ்கூல் நேம், நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்கீங்கன்னா 6th நீங்கள் என்ன ஸ்கூல் நேமு, ஸ்கூல் டைப்பு, டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துட்டு அப்ளை 6th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் நேம் டு ஆல் அப்படின்னு நேம் ஆஃப் ஸ்கூலுக்கு கீழே ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே 6th to 12th எல்லாருக்கும் வந்துடும். ஒரு வேளை நீங்கள் வேறு ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் ஒவ்வொரு தடவை டைப் பண்ணணும். இப்போ நான் 6th-லேருந்து 8th வரைக்கும் ஒரு ஸ்கூலு, 9th 10th ஒரு ஸ்கூலு, 11th 12th ஒரு ஸ்கூல் அப்படின்னா 6th-லேருந்து 8th வரைக்கும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு 9th 10th-க்கும் அந்த ஸ்கூல் நேம் டைப் பண்ணிவிட்டு 11th 12th-க்கும் அந்த ஸ்கூல் நேம் டைப் பண்ணணும். அதே மாதிரி ஸ்கூல் டைப் பண்ணணும். ஸ்கூல் டைப்னால் அதுதான் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலா இல்லை ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தால் செல்ஃப் ஃபைனான்ஸ் மெட்ரிக் அப்படின்னு இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது டிஸ்ட்ரிக்ட், எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்கள் ஸ்கூல் இருக்குது அப்படின்றத போடணும். அதே மாதிரி எந்த ஸ்டேட்டில் உங்கள் ஸ்கூல் இருக்குது அதை போடணும். இது எல்லாத்தையும் கரெக்டாக போட்டுட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. இப்போது அடுத்த விண்டோக்கு வந்தாச்சு. இந்த விண்டோவில் வந்து உங்களோட அகாடமிக் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த அகாடமிக் டீட்டெயில்ஸில் ஃபஸ்ட்டு அவங்க கேட்குறது வந்து NEET UG 2024 டீட்டெயில்ஸ். ஸோ அதில் உங்களோட அட்மிட் கார்டு இல்லை ஸ்கோர் கார்டு எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி ஸ்கோர் கார்டு எடுத்துக்கோங்க, ஏன்னா அதில் இந்த டீட்டெயில் எல்லாமே இருக்கும். ஸ்கோர் கார்டு எடுத்துக்கிட்டு அதில் ரோல் நம்பர்னு ஒன்று ஃபஸ்ட்டில் இருக்கும், உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்கும் ரோல் நம்பர். அந்த ரோல் நம்பர் 4 சம்திங் அந்த ஸ்டார்ட் ஆகும் எல்லாருக்குமே. ஸோ அந்த 4ல் ஸ்டார்ட் ஆகிற அந்த ரோல் நம்பரை, ஒரு வேளை வேறு கூட ஸ்டார்ட் ஆகிருக்கலாம், அதாவது ரோல் நம்பர் போட்டு கொடுத்துருப்பாங்க, அதை ஒரு செக் பண்ணிக்கோங்க. அந்த நம்பரை கரெக்டாக இங்கே என்ட்ரு பண்ணிவிடுங்க. அடுத்ததாக அப்ளிகேஷன் நம்பர் எனக்கு வந்து 240410 அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சு. மோஸ்ட்லி எல்லாருக்கும் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த அப்ளிகேஷன் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. இந்த ரெண்டுத்தையும் நம்பர் கரெக்டாக தான் போட்டிருக்கோமான்னு என்ட்ரு பண்ணிவிட்டு கூட இன்னொரு செக் பண்ணிவிடுங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து உங்களோட நீட் ஸ்கோர் என்னென்னு போடுங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நீட் ஸ்கோர் வச்சு தான் உங்களுக்கு கவுன்சிலிங்கே நடக்க போகுது. இதெல்லாம் தெளிவாக இந்த டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப தெளிவாக போட்டுருங்க, ஏதாச்சும் தப்பாகிடுச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். அதுக்கப்புறம் எத்தனாவது அட்டம்ப்ட் இப்போ நீங்கள் எழுதியிருக்கிறது. இப்போது நீங்கள் 12th முடிச்சு இப்போ தான் நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட். ஒரு ரிப்பீட் எழுதிட்டுருக்கேன், அப்போ நான் ஒரு ரிப்பீட் தானே நான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட் பண்ணுவேன். நீங்கள் ஒரு ரிப்பீட் எடுத்திருக்கீங்க, ஆனால் 12th முடிச்சு நீங்கள் எக்ஸாமே எழுதலை அப்படின்னா இதுதான் உங்களோட ஃபஸ்ட் அட்டம்ப்ட். இல்லை நான் 12th முடிச்சு ஒரு தடவை எழுதுனேன், இப்போ ரிப்பீட் முடிச்சு இன்னொரு தடவை எழுத போகிறேன் அப்படின்னா உங்கள் செகண்ட் அட்டம்ப்ட் இது. அதாவது ரிப்பீட் முடிச்சுட்டு ஒரு தடவை எழுதுனேன் அப்படின்னா செகண்ட் அட்டம்ப்ட். எனக்கு வந்து தேர்ட் அட்டம்ப்ட். ஸோ தேர்ட் அட்டம்ப்ட் நான் போட்டிருக்கேன். உங்களோட அட்டம்ப்ட் எத்தனாவதுன்றதை நீங்கள் போடணும். அடுத்தது நீட் யூஜி எக்ஸாம் எந்த ஊரில் எழுதுனீங்க, தமிழ்நாடா இல்லை வேறு ஸ்டேட்டில் எழுதுனீங்களா அப்படின்றத நீங்கள் எந்த இடத்துல ஃபில் பண்ணணும். அடுத்தது ஹேவ் யூ அண்டர்கவுண்ட் எனி கோச்சிங் ஃபார் நீட் யூஜி 2024 எக்ஸாம் த்ரூ கோச்சிங் சென்டர்ஸ். கோச்சிங் சென்டரில் நீங்கள் சேர்ந்து படிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. இதனால் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராது கோச்சிங் சென்டர் பேர்லாம் கொடுக்கறதுனால. ஸோ ஒரு வேளை நீங்கள் எஸ் கொடுக்குறீங்கன்னா உங்கள் கோச்சிங் சென்டர் பேர் என்னன்னு கேட்பாங்க, அது பேர் என்னன்னு போட்டுருங்க. அதனால் உங்களுக்கோ எங்கள் கோச்சிங் சென்டருக்கோ எதுவும் அவங்க ரிவார்ட்லாம் கொடுக்க போகிறது கிடையாது, அப்போல்லாம் ஒன்று இருக்குது. அது சும்மா ஒரு டேட்டாக்காக, ஒரு அனாலிசிஸ்க்காக அவங்க எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வெதர் கோச்சிங் சென்டர் கண்டக்டட் பை கவர்மெண்ட், நீங்கள் போய் சேர்ந்துருக்க கோச்சிங் சென்டர் வந்து கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற கோச்சிங் சென்டரான்னு கேட்குறாங்க. ஒருவேளை நீங்கள் சேர்ந்து கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற கோச்சிங் சென்டர்னா எஸ் கொடுங்க. மோஸ்ட்லி இந்த 7.5 ரிசர்வேஷன் இருக்கிறவங்களுக்குலாம் கவர்மெண்ட்டோட கோச்சிங் சென்டரே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க, அவ்வளோதான். அடுத்ததாக அகாடமிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் HSC, அடுத்தது நேம் ஆஃப் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன், தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இருந்தால் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு, இல்லை CBSE ICSI, அதை நீங்கள் கரெக்டாக போட்டுருங்க. அடுத்தது அண்டர்கோயிங் எனி ப்ரொஃபஷனல் கோர்சஸ், ஆல்ரெடி நீங்கள் ஏதாச்சும் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறீங்க, பார்ஷியல் ரிப்பீட் எடுத்து தான் நீட் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது எஸ்ஸா நோவா அப்படின்றது கொடுத்துருங்க. நான் வந்து இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸும் போகாதனால நான் நோ கொடுத்துருக்கேன். அடுத்ததாக குவாலிஃபைங் எக்ஸாம் ஸ்டடிடு பிளேஸ், எந்த பிளேஸில் வந்து குவாலிஃபைங், அதாவது 12th வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. 12th நான் இந்த ஊரில் தான் படித்தேன் அப்படின்னா தமிழ்நாடுன்னு போடுங்க, இல்லை வேறு ஸ்டேட்டில் படித்தோன்னா வேறு ஸ்டேட் போடுங்க. அடுத்ததாக உங்கள் 12th மார்க் ஷீட் எடுத்திங்கன்னா அதில் வந்து குரூப் கோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு ஒரு 4 டிஜிட் கோடு ஒன்று இருக்கும், அதுதான் வந்து உங்களோட குரூப் கோடுன்னு போட்டே இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக போட்டுருங்க. அடுத்ததாக குவாலிஃபைடு இயர், அதான் எந்த இயரில் வந்து 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்றத அந்த இயரை போடணும். அடுத்து பர்மனெண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் 12th இருக்கிறது, அது வந்து ஒரு 10 டிஜிட் நம்பர் வந்து உங்களோட 12th மார்க் ஷீட்டில் இருக்கும், அந்த நம்பரை கரெக்டாக பார்த்து போட்டுருங்க. அடுத்ததாக பாஸ்டு ஆல் சப்ஜெக்ட்ஸ் இன் HSC இன் எத்தனை அட்டம்ப்ட்ஸில் பாஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எல்லா சப்ஜெக்ட்டையும் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா பாஸ்டு ஆல் இன் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்னு போடுங்க. இல்லைனா ஒரு சப்ஜெக்ட்டு செகண்ட் அட்டம்ப்ட்டு, அந்த மாதிரி இருக்கிற ஆப்ஷனை கரெக்டாக செக் பண்ணி நீங்கள் அதை போட்டுருங்க. அடுத்ததாக மார்க்ஸ் அப்டைன்ட் இன் HSC, 12th எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்ஸு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி
4th சப்ஜெக்ட் வந்து ஆப்ஷனல். அது வந்து என்னென்னா மேத்தமெட்டிக்ஸாக இருக்கலாம், இல்லை வேறையாக இருக்கலாம். ஒரு சிலர் மேக்ஸ் குரூப் இல்லாமல் வேறு குரூப் இருந்திருப்பீங்க. ஸோ அது வந்து நீங்கள் அதர்ஸ் கொடுத்துடலாம். மேக்ஸ் இல்லைனா அதர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கணும். ரெஜிஸ்டர் நம்பர் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டோட மார்க் ஷீட்டில் உங்களோட மார்க்குக்கு பக்கத்தில் ரெஜிஸ்டர் நம்பரும், எந்த மந்தில் உங்களோட எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, எந்த இயர் அப்படின்றத கரெக்டாக அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ எனக்கு வந்து ரெஜிஸ்டர் நம்பரு மார்ச் 2022 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அதே ஆர்டரில் தான் இவங்களும் கேட்டிருக்காங்க. அதே ஆர்டரில் நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். ரெஜிஸ்டர் நம்பரு, எந்த மந்தில் எக்ஸாம் நடந்திருக்கு, எக்ஸாம் நடந்த மந்த்து. இப்போ இதில் வந்து என்னென்னா ஒரு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு எக்ஸாம் ஒவ்வொரு மந்த் நடந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு மார்க் ஷீட்லலாம் மந்த் மென்ஷன் பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாதன்றப்போ அவங்களோட டைம் டேபிள் எடுத்து அவங்க செக் பண்ணி எந்த எக்ஸாம் எந்த மந்த் நடந்திருக்குன்னு போட்டாங்க. ஒருவேளை இங்கே மேலே இருக்கிற ரெஜிஸ்டர் நம்பரு, மந்த்து, இயர் அது மூணுமே 4 எக்ஸாமுக்கும் சேம் அப்படின்னா நீங்கள் காப்பி ஃபிசிக்ஸ் டீட்டெயில்ஸ் இன் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது எல்லாமே காப்பி ஆயிரும். மேக்ஸிமம் மார்க் வரைக்கும் காப்பி ஆயிரும். அடுத்ததாக அப்டைன்டு மார்க்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதை கரெக்டாக போட்டுருங்க. உங்களோட அப்டைன் மார்க்கை போட்டுட்டு அதை செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா ஸோ 3வது விண்டோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தது 4வது விண்டோ போயிடும். 4வது விண்டோவில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட மதர் டங்க் என்ன, தமிழ்னா தமிழ், தெலுங்குனா தெலுங்கு, அதை போட்டுருங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு அந்த தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி அதெல்லாம் வந்து அலாட் ஆகும். ஸோ அதை கரெக்டாக போட்டுருங்க. அடுத்தது நேட்டிவ் எந்த நேட்டிவ்னு கேட்டிருக்காங்க. வில்லேஜ் பஞ்சாயத்தா, டவுன் பஞ்சாயத்தா, இல்லை அர்பனா, அந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன் இருக்கும். அதில் எது உங்களோட நேட்டிவ்ன்றதை கரெக்டாக செக் பண்ணி போட்டுருங்க. அடுத்ததான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், எந்த மீடியமில் படித்தீங்க, தமிழ் மீடியமா இல்லை இங்கிலீஷ் மீடியமா, அதை கரெக்டாக போட்டுருங்க. அடுத்ததாக உங்கள் ஸ்கூல் எந்த ஏரியாவில் இருக்குது. உங்கள் ஸ்கூல் வந்து இப்போது டவுனில் இருக்குது, சேலம் டவுனில் இருக்குது அப்படின்னா டவுன் பஞ்சாயத்துன்னு வரும். இல்லை சேலம்லேயே கொஞ்சம் இன்டீரியரில் இருக்குது, அது வில்லேஜ் ஏரியாவில் இருக்கும் அப்படின்னா அது வந்து வில்லேஜ் பஞ்சாயத்தில் வரும். அந்த மாதிரி எந்த ஏரியாவில் இருக்குன்றது கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒருவேளை அது தெரியல, உங்களுக்கு எந்த பஞ்சாயத்தில் வருதுன்னு தெரியல அப்படின்னா உங்கள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி கூட கேட்டுருங்க. பிரச்சனை இல்லை. அது தப்பாக போனால் ரொம்ப பெரிய பிரச்சனையாக வருமானா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் அது வந்து கரெக்டாக போகிறது நல்லது நமக்கு. ஸோ அதனால் ஒரு தடவை ஃபோன் பண்ணி உங்கள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கூட நம்ம ஸ்கூல் வந்து எந்த பஞ்சாயத்தில் வருது, வில்லேஜ் பஞ்சாயத்தா, டவுன் பஞ்சாயத்தா, இல்லை அர்பனில் வருமா என்னன்றது கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக போட்டுருங்க. அடுத்ததாக பேரண்ட் ஆக்குபேஷன். உங்கள் பேரண்ட் ஆக்குபேஷன் என்ன, செல்ஃப் பிஸ்னஸா, இல்லை அவங்க கவர்மெண்ட் செக்டரில் இருக்கிறாங்களா, ப்ரைவேட் செக்டரில் இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இல்லை இதெல்லாம் இல்லை, எங்கள் பேரண்ட் வந்து கூலி தொழிலாளி அந்த மாதிரி இருந்தால் அதர்ஸ் கொடுத்துருங்க. ஸோ அந்த மாதிரி தினக்கூலியாக இருக்கிறவங்களுக்கு அதர்ஸ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத கரெக்டாக பார்த்து போட்டுருங்க. அப்புறம் உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக் என்னது அப்படின்றது போடணும். சேலமா, சென்னையா, நாமக்கல்லா, அந்த மாதிரி கரெக்டான டிஸ்ட்ரிக்டை போட்டுருங்க. மதுரையா, கோயம்புத்தூர்ன்றது கரெக்டாக போட்டுருங்க. அடுத்தது ஆனுவல் இன்கம். இந்த ஆனுவல் இன்கம் வந்து ஆஃப் த பேரண்ட் ஆர் கார்டியன், ஒரு பேரண்ட் கிடையாது, உங்கள் வீட்டில் சம்பாதிக்கிற எல்லாரோட ஆனுவல் இன்கம் சேர்த்து இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டில் என்ன டோட்டல் இன்கம் இருக்கோ அந்த கேட்டகரி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஒரு 0லேருந்து 1 லேக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா அது சில ஃபில் பண்ணுங்கள். 1லேருந்து 2.5 லேக்கு, இல்லைனா 2.5 லேக் வந்து 6 லேக்கு, 6 லேக்குக்கு மேலே இந்த 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் எது உங்களுக்கு வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக பார்த்து போட்டுருங்க. அடுத்ததாக ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு எஸ் கொடுங்க, இல்லைனா நோ. அடுத்தது உங்கள் பிரதர் ஆர் சிஸ்டர் வந்து அவைல்டு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஃபார் கன்செஷன். ஸோ உங்கள் பிரதருக்கு இல்லை சிஸ்டருக்கு வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. அடுத்ததாக இப்போ நீங்கள் வந்து பெருசாக இந்த டெபாசிட் கட்ட போகிறது கிடையாது இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. பட் சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டெபாசிட் கட்டுற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி டெபாசிட் கட்டுறீங்க, இதுக்கு கவர்மெண்ட் கட்டுறதுக்கு தேவையில்ல, செல்ஃப் ஃபைனான்சிங் போகிறீங்க கட்டுவீங்கல்ல. ஸோ அதனால் உங்களோட ரீஃபண்ட் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. போன வருஷம் கேட்கலையா, இந்த வருஷம் தான் கேட்டிருக்காங்கன்றாங்க. ஸோ அதனால் இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுங்க. எந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு பணம் வரணுமோ அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுங்க. கம்ப்யூட்டர் சென்டர்காரங்களோடதெல்லாம் கொடுக்க சொல்லிடாதீங்க. உங்களோடது கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பணம் வரும். ஸோ அதனால் அதை கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. வீட்டிலேருந்து போகும்போது இந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா போன வருஷம் இது இல்லாததுனால இதை வந்து நான் டாக்குமெண்ட்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணல. பட் இதை வந்து எடுத்துகிட்டு போங்க. என்னென்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட பாஸ்புக்கு இல்லை செக் புக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு இதெல்லாம் கரெக்டாக பார்க்க முடியும். இல்லைனா உங்களோட மொபைல் ஆப்பில் கூட இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், செக் பண்ணிக்கலாம்னு பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு பேங்க் நேம் என்ன பேங்க்கு, ஆக்சிஸா, ஸ்டேட் பேங்க்கா, இந்தியன் பேங்க்கா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கா, கனராவா, அந்த மாதிரி எந்த பேங்க்குன்றதை கரெக்டாக போட்டுருங்க. அடுத்தது அதிலே ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கும். ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து கரெக்டாக செக் பண்ணி போட்டுருங்க. ஒரு பிரான்ச்சுக்கும் மாறும். அந்த பிரான்ச்சுக்கு ஏற்ற ஐஎஃப்எஸ்சி கோடை போட்டு அதை ரீஎன்டர் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் போடணும்.
அந்த அக்கௌண்ட் நம்பர் போட்டுட்டு அதை மறுபடியும் ரீஎன்டர் பண்ணணும். ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு போடுங்க. அடுத்தது அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அதிலே அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் இருக்கும். உங்கள் அப்பா பேர் கூட அவரோட அப்பா பேர் கூட இருக்கலாம், இல்லை உங்கள் பேர் உங்கள் அப்பா பேர் ஃபுல்லாக இருக்கலாம். அந்த மாதிரி என்ன நேம் அதில் இருக்கோ அந்த மாதிரி போடுங்க. அது போட்டுட்டு கரெக்டாக செக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா ஃபைனலான விண்டோக்கு வந்துடுவோம். இதுதான் ரொம்ப டைம் எடுக்கும், ஒன்றதையும் பார்த்து பண்ணணும். இதுக்கு தான் நான் கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர் வீடியோவை நீங்கள் பார்க்கணும். இதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் ஆல்ரெடி டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர் வீடியோவில் போட்டுட்டேன். அந்த வீடியோவை பார்த்து அதில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தெளிவாக எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு வேலை. ஃபஸ்ட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ. இதுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கிறது என்னென்னா, நேம் டேட் இருக்கிற மாதிரி, அதாவது அட்மிட் கார்டில் இருக்கிற மாதிரி அதே ஃபோட்டோவே போடணுமா, இல்லை நேம் டேட் இல்லாத மாதிரி போடலாமான்ட்டு. நீங்கள் அட்மிட் கார்டில் கொடுத்துருக்க அதே ஃபேஸ் இருக்கிற, அதே ட்ரெஸ் இருக்கிற அதே ஃபோட்டோவை தான் கொடுக்கணும். ஆனால் அதில் நேம் டேட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை உங்ககிட்ட நேம் டேட் இருக்கிற ஃபோட்டோ இருக்குன்னா வெல் அண்ட் குட், அதையே கொடுத்துருங்க. ஸோ அதை வந்து பாஸ்போர்ட் சைஸு, போஸ்ட் கார்டு சைஸை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். சைஸ் எல்லாத்தையுமே கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த சைஸுக்குள்ளே வர மாதிரி கரெக்டாக கம்ப்ரெஸ் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்ததாக உங்களோட சிக்னேச்சர் கரெக்டாக போட்டு அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்ததாக உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் நல்லா பார்த்துக்கோங்க. 10 விரல் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கக்கூடாது. அது வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது வச்சுருப்பீங்க, அதை இங்கே போடக்கூடாது. லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் மட்டும்தான் இங்கே வைக்கணும். அதை கரெக்டாக வச்சுருங்க. அடுத்ததாக இப்போ தான் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வித் 10th மார்க் ஷீட், SSLC மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் +1 மார்க் ஷீட். இந்த +1 மார்க் ஷீட் வந்து மேண்டேட்ரி கிடையாது. பக்கத்தில் பாருங்கள் ரெட் கலர் ஸ்டார் போட்டிருக்கணும். ஸ்டார் போட்டிருக்கிறதெல்லாம் மேண்டேட்ரி, அதை கம்பல்சரியாக நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும். ஆனால் ஸ்டார் போடாததெல்லாம் வந்து கம்பல்சரி கிடையாது. ஸோ அதனால் அப்லோட் பண்ணாமே இருக்கலாம். +1 மார்க் ஷீட்டு கம்பல்சரி இல்லை. +2 மார்க் ஷீட்டு கம்பல்சரியாக நீங்கள் அப்லோட் பண்ணணும். அடுத்து டிசி கம்பல்சரி. அடுத்தது நீட் UG 2024 அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு, இதெல்லாம் வந்து கம்பல்சரியான டாக்குமெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் உங்களோட போனஃபைடு வந்து கம்பல்சரி கிடையாது இதில் அப்லோட் பண்ணுறதுக்கு. பட் அது இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிடுறது நல்லது. அதே மாதிரி உங்களோட பேரண்ட்டோட அவங்களோட ஆதார் கார்டோ இல்லை ஏதோ ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும், அது மேண்டேட்ரி. அதே மாதிரி பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஏதாச்சும் ஒரு பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் மேண்டேட்ரி. அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் கம்யூனிட்டி கூட உங்களோட கேஸ்ட்டு கூட எது மேட்ச் ஆகுதோ அந்த பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுங்க. ஏன்னா பேரண்ட்டில் 2 பேருக்கும் வேறு கம்யூனிட்டி இருக்கலாம், சொந்தமாக இருக்கும்ல. அதனால் உங்களோட கம்யூனிட்டியோட எந்த பேரண்ட் கம்யூனிட்டி மேட்ச் ஆகுதோ அதை கரெக்டாக கொடுத்துருங்க. அது வந்து நமக்கு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபைனலாக நமக்கு வரப்போகிறது அந்த ஃபைனல் செக்கிங் பேஜ். இந்த செக்கிங் பேஜில் உட்காந்து பொறுமையாக ஒரு 5 நிமிஷம் எடுத்தாலும் ஒவ்வொரு டீட்டெயிலையும் அந்தந்த டாக்குமெண்ட் ஒரிஜினல் எடுத்து செக் பண்ணி அதுக்கப்புறமேட்டு கீழே 2 இது கொடுத்துருப்பாங்க, செல்ஃப் டிக்ரேஷன் மாதிரி. அதை வந்து படித்து பார்த்துட்டு டிக் கொடுத்துட்டிங்கன்னா கீழே எடிட் அப்ளிகேஷன் இருக்கும். ஏதாச்சும் தப்பு இருக்குன்னா எடிட் பண்ணிடுங்க. தப்பு இல்லை, எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா பக்கத்தில் நெக்ஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதிலே கூட நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஏதாச்சும் நீங்கள் கரெக்டாக போட்டுருக்கீங்களான்னு செக் பண்ணணும். அப்படின்னா SSLC, அப்புறம் +1, HSC, நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணிங்களோ எல்லா டாக்குமெண்ட்டோட ப்ரிவியூவும் பார்த்துக்கலாம். எல்லாம் கரெக்டாக அப்லோட் ஆகிருக்கா, இல்லை தப்பாக ஏதாச்சும் அப்லோட் ஆகிடுச்சா அப்படின்னு பார்த்துட்டு தப்பாக அப்லோட் ஆகிருந்தால் எடிட் கூட பண்ணிக்கலாம் மறுபடியும். ஸோ அதனால் அது பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஃபைனலாக உங்களோட ட்ரான்சாக்ஷன் பண்ணணும்னு வரும். இப்போ வந்து நீங்கள் உங்கள் கிட்ட இருக்கிற அக்கௌண்ட்டில் வந்து அது எது வேணாலும் இருக்கலாம். இங்கே ஒரு 4 கேட்வே கொடுத்துருப்பாங்க. அந்த 4 கேட்வே தான் கொடுக்கணும்னு இல்லை, அது எதுக்குள்ளார வேணாலும் நீங்கள் போகலாம். அது வந்து HDFC போகலாம், SBI போகலாம், எதுக்குள்ளார வேணாலும் போய் நீங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து வேணாலும் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். SBI தான் என்கிட்ட ஆக்சிஸ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் SBI போட்டு கூட நீங்கள் ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் போட்டு கூட நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. அது சும்மா ஒரு கேட்வே அவ்வளோதான். அதில் போய் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 500 ரூபா கட்டணும் இப்போதைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமேட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது தான் நீங்கள் டெபாசிட் கட்டணும்னா டெபாசிட் கட்டுற மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் தெளிவாக பண்ணிட்டீங்கன்னா கடைசியாக உங்களோட ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ்னு இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து நீங்கள் முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஹோம்க்கு வந்துடணும். ஹோம்க்கு வந்ததுக்கப்புறம் டவுன்லோட் அப்ளிகேஷன் ஒரு பேஜ் இருக்கும். அந்த ஹோமில் வந்து டவுன்லோட் அப்ளிகேஷன் ஒரு இது இருக்கும். அந்த டவுன்லோட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா முன்னே நம்ம செக் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இப்போது உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். இதை டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. 1க்கு 2 கூட போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த டவுன்லோட் பண்ணது நீங்கள் ஒரு நெட் சென்டரில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா கேட்டு உங்கள் நம்பருக்கு அனுப்பிவிட சொல்லுங்கள். அது ரொம்ப முக்கியம். நமக்கு பிற்காலத்தில் திடீர்னு தேவைப்படுதுன்னா பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதை கேட்டு உங்கள் நம்பருக்கு வாங்கி வச்சுட்டு அதை ட்ரைவ்லேயோ இல்லை ஒரு ஜிமெயிலையோ போட்டு வச்சுருக்கோங்க. அது வந்து எப்போ வேணாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதை பத்திரமா வச்சுக்கோங்க. உங்கள் லேப்டாப்பில் இல்லை பென்ட்ரைவ் இருக்குன்னா
அதில் கூட சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து போட்டு வச்சிட்டிங்கன்னா சேஃபாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக தெளிவாக உட்காந்து பாருங்கள். இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே எனக்கு 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. ஆனால் இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணணும்னா இன்னும் டைம் எடுக்கலாம். பொறுமையாக உட்காந்து பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம கரெக்ஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால் பொறுமையாக பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக வரும். இது தெளிவாக எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிடுங்க. கரெக்ஷன் விண்டோ கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 4 தடவை செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது தான். நீங்கள் படித்தது, மார்க் வாங்கினது இதெல்லாம் கூட முக்கியம் கிடையாது. நல்ல மார்க் வாங்கிட்டு கூட அப்ளிகேஷனில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா கவுன்சிலிங் பண்ண முடியாமல் போயிடும், தப்பாயிடும். ஸோ அதனால் தெளிவாக அதெல்லாம் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அப்ளிகேஷன் போட்டுட்டேன். நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்களா இல்லையா அப்படின்ற கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் என்னோடய டாக்குமெண்ட் வீடியோவில் வந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் பார்த்துட்டு போயிருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களுக்கு அதை வந்து நான் பார்க்குறேன். Until then, it's me Madan Raj signing off. Do subscribe to Maddie Speaks. ஸோ ஃபர்தராக முக்கியமான கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணுன்னா Maddie Speaks வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கண்டென்ட்டில் பார்க்கலாம். பாய்.